பல நூறு ஒளியாண்டுகள் தள்ளி இதேபோல் ஒரு பூமி இருக்கிறது. பூமியில் மாய சக்திகளும் மாய சக்தி கொண்ட விலங்கு இருக்கிறது. அந்த விலங்கை கட்டுப்படுத்தும் மனிதர்களின் சமணர்ஸ் என்று அழைப்பார்கள். சக்திகளை உள்வாங்கி அதை விலங்கினேன் கட்டுப்படுத்துவார்கள். இப்படி இருக்கும் அந்த உலகில் ஒரு தீய மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மக்களை இருள் வசம் அடிமையாக்கினான். அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த மக்களை துன்புறுத்தினான். இப்படி இருந்த மக்கள் நிலைமையை பார்த்து ஒரு மாவீரன் வந்தான். அந்த மன்னனை எதிர்த்து பலகாலம் போர் செய்தான். அவனும் அவனது சமனின் பீஸ்ட் இருவரும் பலகாலம் போர் செய்தனர். கடைசியில் அந்த மன்னன் தோற்கடிக்கப்பட்டு மாய குகை பின்னடைத்து வைக்கப்பட்டான். ஆனால் அந்த மாயாவி மன்னன் மீண்டும் வருவேன், என் ராஜ்யத்தை இருளின் ராஜ்யத்தின் மீண்டும் பரப்புவேன் என்றான். இருளின் அரசன் அடைத்து வைக்கும் பொழுது அவனது சில விசுவாசமான அடிமைகள் தவித்துவிட்டன. அந்த அரசனை விடுவிக்க இன்னும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். என்ன ஒரு கெட்ட கனவு! என்ன ஒரு கனவு! ஏன் எனக்கு திரும்ப திரும்ப வருகிறது? இந்த முட்டாளை பாருங்க. இவன் உலகம் அழிவது போல கனவு கண்டாராம். அது பலிக்குமா? ஹா ஹா ஹா! உனக்கு ஒரு சமன்னி பீஸ்ட் இல்லை. பைத்தியக்காரத்தனமாக உளராதே. நமது கதாநாயகன் சிவாவிடம் எந்த ஒரு சமனின் பீஷ்டமும் இல்லை. இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் 8 வயதிலேயே அவர்களுக்கான சமனின் பீஸ்ட் கண்டுபிடித்து கட்டுப்படுத்த ஆரம்பிப்பார்கள். ஆனால் சிவாவின் சமனின் பீஸ்ட் இன்னும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதை நினைத்து சிவா வருத்தப்படுகிறான். என்ன மழை பெய்கிறது? நமது கதாநாயகன் சிவா வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் சமயம். ஒரு வழியாக மழை நின்றுவிட்டது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என்ன அங்க சத்தம்? யார் அங்கே கத்துகிறது? ஏதோ பெண் குரல் போல் கேட்கிறது. சத்தம் கேட்ட திசையில் பயத்தோடு நகர்ந்து கொண்டிருந்தான் சிவா. பயமாக இருக்கிறது. இது பயங்கரமான காடு என்பது சரிதான். கடவுளே, என்னை காப்பாற்றிவிடு. காப்பாற்றுங்கள், இந்த மிருகங்கள் என்னை சாப்பிட்டு விடும் போல் இருக்கிறது. இப்பொழுதே உங்களை கவனிக்கிறேன் பார். ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள்! இந்த மிருகங்கள் என்னை கொல்லப் போகின்றன. ஓ, ஒரு டிராகன்! நன்றி. என்னை சாப்பிடாத, என்னை கொல்லாத. என்ன கண்டு அஞ்சாதே தலைவா. நான் உன் தலைவனா? என்ன சொல்கிறாய்? அனே, நானா உன் எஜமான்? என்ன சொல்கிறாய்? நான் பல வருடங்களாக உனக்காக காத்திருந்தேன். எனக்காக பல வருடம் நீ காத்திருந்தாயா? என்ன கூறுகிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமாம் மாஸ்டர், உங்களைப் போல் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மாவீரனுக்காகத்தான் பல வருடமாக இந்த காட்டில் ஒரு குகையில் மொட்டையாக இருந்தேன். எனக்கு தகுதியான மாவீரன் வந்த பின்பு தான் என் முட்டை உடையும். பொதுவாக டிராகனங்களில் மொட்டை அவர்களின் மாஸ்டருக்காக பல 1000 வருடங்கள் காத்திருக்கும். அவர்கள் மாஸ்டர் வந்த பின்புதான் உடையும். எனது மாஸ்டர் நீங்கள்தான். அதனால்தான் இப்பொழுது என் முட்டை உடைந்திருக்கிறது. நீ சொல்வதை கேட்டால் சந்தோஷமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. முதலில் இந்த காட்டை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும். அதோடு உன்னைப் போல் ஒரு பயங்கரமான உருவம் கொண்ட உயிரினத்தை கூட்டிச் சென்றால் மக்கள் என்னை எப்படி பார்ப்பார்கள்? அவ்வளவுதானே மாஸ்டர். இப்பொழுது பாருங்கள் எனது மந்திர சக்தியை. இப்பொழுது எப்படி இருக்கிறேன் மாஸ்டர்? நீ இது எப்படி செய்தாய்? நான் டிராகன் மாஸ்டர். என்னால் மேஜிக் பயன்படுத்த முடியும். மேஜிக்கை பயன்படுத்தி உருவம் மாற்றம் செய்ய முடியும். அதோட மாயமாகவும் மறைய முடியும். இது என்ன பிரமாதம்! இப்பொழுது பாருங்கள். அட, இது எப்படி சாத்தியம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டில் இருந்தவன் இப்பொழுது என் கிராமத்தில் இருக்கிறேன். நான் தான் சொன்னேன் அல்லவா மாஸ்டர், என்னால் மாய சக்திகளை பிரயோகப்படுத்தி எல்லா இடத்திற்கும் உங்களை கூட்டிச் செல்ல முடியும். ஆச்சரியப்படாதீர்கள் மாஸ்டர், இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. இது என் 2% சக்திகள் கூட இல்லை மாஸ்டர். படியா, உன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆச்சரியமாக உள்ளது.
புகழாதீர்கள் மாஸ்டர், வெக்கமாக உள்ளது. இது என்ன கனவு? இதுபோல் அடிக்கடி எனக்கு வருகிறதே. என்ன ஆகியது மாஸ்டர்? ஏன் நீங்கள் கத்துகிறீர்கள்?